இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சியின் மூலமாக மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளே கர்த்ததாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் தாராளமாய் ஏராளமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் ஆராதிக்கிற, நாம் இடைவிடாமல் ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த தெய்வம் இன்றைய தினம் உங்களது அடையாளத்தை மாற்றப் போகிறார். உங்கள் அடையாளத்தை மாற்றுகிற தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்ன அடையாளத்தை தேவன் மாற்றப் போகிறார்? என் வாழ்க்கையில நான் கடந்து வந்த பாதையினால நான் இன்னைக்கு நல்லவனா மாறினதற்கு பிறகும் அந்த பெயர் எனக்கு மாறல. நான் செய்து வந்த சில காரியங்களினால நான் நல்லவனாய் மாறினதற்கு பிறகும் என்னுடைய அடையாளம் மாற்றப்படல. நான் செய்த தொழிலினால நான் நல்லவனாய் மாறினதற்கு பிற்பாடும் என்னுடைய அடையாளங்கள் மாற்றப்படவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக நான் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்முடைய அடையாளத்தை மாற்றுவார். நம்முடைய அடையாளத்தை நிச்சயமாய் மாற்றுகிற தெய்வம். நீங்களோ நானோ சம்பாதித்துக் கொள்ள முடியாதபடி நம்முடைய அடையாளத்தை எளிமையாய் இரத்தத்தாலே மாற்றித்தர வல்லமை உள்ள தெய்வம் அவர். நமக்காகத்தான் அவர் சிலுவையை சுமந்திருக்கிறார். நமக்காகத்தான் அவர் பாடுகளை அனுபவித்திருக்கிறார். நமக்காகத்தான் அவர் யாவையும் சகித்திருக்கிறார். எல்லா பாடுகளையும் தன் பக்கமாய் சேர்த்து எல்லா பாவத்தையும் தன்மேலே சுமந்து எல்லா பாவத்திற்கேற்ற ஜீவ பலியாய் தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்களும் நானும் நாம் அனுபவித்து வந்த அல்லது நாம் செய்த காரியங்களுக்கு ஏற்ற காரியங்களை அடைந்து பாவி என்கிற அடையாளத்தோடு வாழாமல் நீதிமான் என்கிற அடையாளத்தோடு வாழும்படி. ஆகவேதான் நான் உங்களுக்கு உறுதியாய் சொல்லுகிறேன், கர்த்தர் நம் அடையாளத்தை மாற்றுவார். நீங்களும் நானும் எதிர்பார்த்திருக்கிற படி நம்முடைய ஜீவிதம் மாறும்படி கர்த்தராலே ஒரு பெரிய காரியத்தை இந்த நாளிலே செய்ய முடியும். இந்த வார்த்தையினுடைய உங்களுக்கு செய்ய முடியும். என்னோடு சேர்ந்து வேதத்திலே திருப்பிக் கொள்ளுங்களேன். 1 கொரிந்தியர் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அவர் ஞானிகளை தெரிந்து கொண்டு அவர் ஞானிகளை மாத்திரமே வைத்துக் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்மை விட அழகாக பாடுகிறவர்கள் உண்டு. நம்மை விட அழகாக ஆமேன் பேசுகிறவர்கள் உண்டு. நம்மை விட நல்ல திறமை படைத்தவர்கள் எல்லாரும் உண்டு. ஆனால் அவர்களை விட்டுவிட்டு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பிறகே ஒரு நோக்கம் உண்டு. அதற்கு பிறகே ஒரு பெரிய பரலோகத்தின் சித்தமும் திட்டமும் உண்டு. அந்த திட்டம் தான் நான் இன்றைக்கு பேசுகிறபடி நம்முடைய அடையாளங்கள் மாற்றப்பட வேண்டும் என்கிற திட்டம். தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்த இன்னொரு ஞானியை அல்ல தெரிந்தெடுப்பது, அவர் பைத்தியமானவைகளை தெரிந்தெடுக்கிறார் என்பதை வேதம் சொல்லுகிறது. அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை போல் நீங்கள் நினைத்திருக்கிறபடி ஆமென் நானும் ஆண்டவரைத்தான் ஆராதிக்கிறேன். ஆனால் ஆண்டவரை ஆராதிக்காத ஜனங்கள் என்னை விட சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பாவ வாழ்க்கையிலே உழன்று திரிகிறவர்கள் என்னை விட நன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்கள் அடையாளத்தை மாற்றும்படிக்குத்தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் உங்களுடைய அடையாளத்தை மாற்றுவார் என்று சொன்னால் நீங்கள் யாரை பார்த்து வியந்தீர்களோ அவர்கள் உங்களை பார்த்து வியக்கிற நிலைமையிலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை அவர் வெட்கப்படுத்த பலவீனமான நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளை, நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்கள் கண்ணீர் சிந்த வேண்டியதும் இல்லை. நமக்காக யுத்தம் செய்கிற தெய்வம் நம்மை தெரிந்தெடுத்திருந்தால் அவர் ஏதோ ஒரு பலமுள்ளவனை வெட்கப்படுத்தும்படிக்கு தான் நம்மை தெரிந்தெடுத்திருந்திருப்பார்.
இந்த பிரபஞ்சத்திலே பலமுள்ளவனாய் தோன்றுகிற சத்ருவை வெட்கப்படுத்தும்படிக்கு கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் ஒருவேளை நினைத்து கொண்டு இருப்போம் இல்லையா, ஐயோ இவர்கள் எல்லாரும் பெரியவர்கள், இவரிடத்திலே நான் பேசக்கூட முடியாது, அவர்கள் பொருளாதாரத்திலே உயர்ந்தவர்கள், அந்தஸ்திலே உயர்ந்தவர்கள் என்று சொல்லி நாம் பார்த்து வியந்தவர்களுக்கு முன்பதாக அவர்களை வெட்கப்படுத்தும் பொருட்டு கர்த்தர் ஒருவேளை உங்களையும் என்னையும் அவர் தெரிந்தெடுத்திருக்க கூடும். ஆகவே தான் நான் சொல்லுவேன், நீங்கள் இருக்கிற இந்த அடையாளத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இனி வருகிற காலங்களில் கர்த்தர் உங்களுடைய அடையாளத்தை மாற்றப் போகிறார். இனி வருகிற நாட்களில் கர்த்தர் நீங்கள் நினைத்தபடி அல்ல, உங்கள் நினைவிற்கு மேல எரேமியா 33:3 சொல்லுகிறது, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர். ஆண்டவரே எனக்கு வருமானத்தை தாரும், எனக்கு இந்த கடனை மாற்றும் என நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள். ஆனால் கடனாளி என்கிற அடையாளத்திலிருந்து கர்த்தர் உங்களை உயர்ந்த அடையாளத்திற்கு அவர் நிச்சயமாகவே கொண்டு செல்ல வல்லமை உள்ளவர். அப்பேற்பட்ட தெய்வம் தான் சொல்லுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்தெடுக்கிற என்னால நீங்கள் சந்தித்து வருகிற பிரச்சனையிலிருந்து உங்கள் அடையாளத்தை மாற்ற முடியாதா? நீங்கள் சந்தித்து வருகிற அல்லது நீங்கள் சுமந்து வருகிற இந்த பாவ பழி சொற்களில் இருந்து உங்களது அடையாளத்தை என்னாலே மாற்ற முடியாதா? நிச்சயமாய் மாற்ற முடியும் என்பதாய் இயேசு இன்றைக்கு திருவுளம் பற்றி கொண்டிருக்கிறார். நான் எளிமையா 2 எடுத்துக்காட்டுகள் மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். நசரேயனாகிய இயேசுவை குறித்து பாருங்களேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10 அதனுடைய 38ல நீங்கள் வாசிக்கும் போது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நீங்க இந்த வசனத்தின் துவக்கத்திலே வாசித்திருக்கலாம், நசரேயனாகிய இயேசு, நசரேயனாகிய இயேசு. இந்த நசரேயனாகிய இயேசு என்கிற பதம் வேதத்திலே 17 முறை எழுதப்பட்டிருக்கிறது. 17 முறை நசரேயனாகிய இயேசு என்கிற பதம் எழுதப்பட்டிருக்கிறது. நசரேயனாகிய இயேசுவா? இந்த எண்ணாகமம் 6வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறதே அந்த நசரேய விரதம், அந்த நசரேயனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன் இல்ல? இயேசுவும் திருமணம் ஆகாமல் தானே இருந்தார். அப்படியானால் அந்த எண்ணாகமம் 6வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற நசரேய விரதத்தை குறித்து தானே இயேசுவுக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அப்படி அல்ல. எண்ணாகமம் 6வது அதிகாரத்துல ஒரு நபர் தெய்வத்திற்காக படைக்கப்படும் பொழுது அவர்கள் சில காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாது. அவர்கள் திராட்சரசம் அருந்தக்கூடாது. ஆனால் இயேசு திராட்சரசம் குடித்தார். அவர்கள் மரித்த அந்த சடலங்களை தொடக்கூடாது. இயேசு தொட்டு, பாடையை தொட்டு அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த நசரேய விரதத்திலே இருக்கிறவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் தங்களை தொடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எண்ணாகமம் 6வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு புரியும். தீட்டுப்பட்டவர்கள் தங்களை தொடாமல் இவர்கள் யார்? நசரேயர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இயேசுவோ மார்க்கு 9வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னை தொட்டதை குறித்து அவர் சொன்னதை, அந்த சம்பவங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே இயேசு நசரேய விரதத்தை கடைபிடித்ததினாலே நசரேயனாகிய இயேசு என்று அழைக்கப்படவில்லை. மாறாக அவர் நாசரேத் என்னும் ஊரில் இருந்து வந்ததினாலே அவர் நசரேயனாகிய இயேசு என அழைக்கப்பட்டார். இப்பொழுது இயேசுவின் மேல இப்ப நான் ஒரு ஊர்ல இருந்து வர்றேன்னா, இப்ப நான் வெளிநாட்டுக்கு போனா இந்தியால இருந்து வந்திருக்கிற அந்த நபர், அந்த பாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நான் வேற மாநிலங்களுக்கு போனேன்னா தமிழ்நாட்டில இருந்து வந்த அந்த பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் இயேசு தம் ஊழிய பாதையில எங்கெல்லாம் செல்லுகிறாரோ அங்கே அவர் வந்த ஊரான நாசரேத் எனும் ஊர் அவருடைய அடைமொழி ஆயிற்று, அவருடைய அடையாளம் ஆயிற்று. இயேசுவுக்கு நசரேயனாகிய இயேசு என்கிற அடையாளம் இயேசுவை தொற்றிக் கொண்டது. சரி, இதுல நீங்க நல்ல ஒரு வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா, ஊர் சொல்லி கூப்பிட்டாங்க அவ்வளவுதானே, இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நசரேயனாகிய இயேசு என அழைக்கப்பட்டது, ஆமென், என்னை பொறுத்த வரையில, ஆமென், நான் இப்படி உணர்ந்து கொள்ளுகிறேன், நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன்,
என்னைய பொறுத்த அளவுல அது கொஞ்சம் நல்லா இல்லை. அது ஏன் அப்படின்னா, நசரேனாகிய இயேசு, நாசரேத் எனும் ஊர் எப்படிப்பட்ட ஊர்னா, அது கொஞ்சம் ரவுடிசம் நிறைஞ்ச ஊராக்கும். அங்கே படித்தவர்கள் அதிகமாக இருக்க மாட்டார்கள். அங்கே இருக்கிற மக்கள் முக்கியத்துவம் பெற மாட்டார்கள். மாறாக அங்கே இருக்கிற மக்கள் கொஞ்சம் ரஃப்பா இருப்பாங்க, கொஞ்சம் ரஃப்பா இருப்பாங்க. நீங்க அது ஹிஸ்டரிக்கல் ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தாலே, நாசரேத் என்னும் ஊர் எப்படிப்பட்ட ஊராக இயேசு இருந்த காலத்திற்கு முன்பதாக அண்ட் இயேசு இருந்த காலம் வரைக்கும் எப்படி இருந்தது என்பதாய் உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப நாசரேத் என்னும் ஊர் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, அங்கே ரொம்ப எஜுகேட்டடான மக்கள் இல்ல. அடுத்து முக்கியத்துவம் வாய்ந்த எந்த நபரும் அந்த ஊர்ல இருந்து இல்லை. அடுத்ததாக அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் கொஞ்சம் ரஃப்பா இருந்தவர்களாக, ஒரு ரஃப் வில்லேஜா அது இருந்திருக்கு அப்படின்றதாக நம்மால் வாசிக்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஊரை தான் இயேசுவிற்கு அடைமொழியாக கொடுத்திருக்கிறார்கள். இயேசுடைய அடையாளம் இப்ப என்ன? நசரேனாகிய இயேசு. ஆனால் நாட்கள் சென்றது. இந்த இயேசு நசரேனாகிய இயேசு என அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம இப்பொழுது புரிந்திருக்கிறோம் இல்லையா? நீங்க யோவான் 1வது அதிகாரத்துல அதனுடைய 46வது வசனத்திற்கு வரும்போது இயேசு என்ன செய்கிறார்? நம்ம நத்தானியேலை சந்திக்க விருப்பப்படுகிறார். அப்ப நத்தானியேலை சந்திக்கும்படி அவர் பேசும்போதே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நத்தானியேலுடைய நண்பர், நீ வா, இயேசுவை நம்ம பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. நான் வேண்டுமானால் உங்களுக்காக அந்த வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 45வது வசனத்திலே பிலிப்பு என்கிற நத்தான்வேலுடைய நண்பன், இங்கிலீஷ்ல நத்தானியேல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். சோ இந்த நாத்தான்வேலுடைய நண்பனாகிய இந்த பிலிப்பு, வா இயேசுவை பார்க்க போலாம் அப்படின்னு சொன்னப்போ நத்தானியேல் கேட்டிருப்பாரு. என்ன கேட்டிருப்பாருன்னா, யாருப்பா இந்த இயேசுன்னு கேட்டப்போ இந்த பிலிப்பு ஒருவேளை சொல்லி இருக்க முடியும், நசரேனாகிய இயேசு அப்படின்னு சொல்லி இருந்திருக்க கூடும். உடனே தான் இந்த நத்தானியேல் என்ன சொல்றாரு? அதற்கு நாத்தான்வேல் எப்படி அந்த 46வது வசனத்திலிருந்தே நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு தெளிவாய் புரியும். நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றார். அதற்கு பிலிப்பு, எப்பா நீ வந்து பாரு, அப்பதான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ற. நாசரேத்திலிருந்து யாதாகிலும் ஒரு நன்மை உண்டாக கூடுமா? அப்போ இந்த நாத்தான்வேல் வரைக்கும் தெரிந்திருந்தது, நாசரேத் என்கிற ஒரு அடையாளம் மிகவும் வெறுக்கப்படத்தக்க ஒரு அடையாளம், அது விரும்பத்தக்க ஒரு அடையாளம் இல்லை. ஆனால் நாசரேத் என்கிற அடையாளம் கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை நிரப்பினதற்கு பிற்பாடு நசரேனாகிய இயேசு என்ற அடையாளம் ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமானது, ஒரு அபிஷேகத்தின் அடையாளமானது, அது ஒரு விடுதலையின் அடையாளமாய் மாறினது, அது ஒரு உயிர்த்தெழுதலின் அடையாளமாய் மாறி போனது. அதுதான் நாம் வாசித்தோம் அப்போஸ்தலர் 10:38. நசரேனாகிய இயேசுவை தேவன் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். ஆகவே தான் தேவ பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், நீங்கள் நம்பி இருக்கிறபடி, நீங்கள் விசுவாசித்திருக்கிறபடி உங்களுடைய அடையாளம் உங்களுடைய வாழ்க்கையிலே இது நெடுநாட்களாய் நீடித்திருப்பதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயல்படுகிற வரை, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயல்பட்டால் உங்களுடைய அடையாளங்கள் மாறும், உங்களுடைய கண்ணீர் மாறும், நீங்கள் சுமந்து கொண்டு வந்த பாவ கணக்கின் வழக்குகள் மாறும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். கர்த்தருடைய ஆவியானவருடைய அடையாளத்தை மாற்றி இந்த கிராமம் அறிகிற, இந்த மாவட்டம் அறிகிறபடி, இந்த தேசம் அறிகிறபடி கர்த்தராலே உங்களை உயர்த்த முடியும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என் அடையாளத்தை மாற்றுகிற தேவன் பேரிலே நான் பற்றுதலா இருப்பேன் என்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. என்னுடைய அடையாளத்தை மாற்றுகிற தேவனுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற, பரிசுத்த ஆவியானவரை நிறைவை அனுபவிக்கிற ஒரு அனுபவம் தான் என்னுடைய அடையாளத்தை, உங்களுடைய அடையாளத்தை மாற்றக்கூடும். நசரேனாகிய இயேசு என விரும்பத்தகாத ஒரு அடைமொழியோடு அழைக்கப்பட்ட இயேசு ஊழியத்தின் பாதையிலே எல்லா ஜனங்களாலும் விரும்பப்படுகிறார். அவர் வெறுக்கப்படுகிற ஒரு நிலைமையே இல்லாமல் இருந்தது.
எங்கே போனாலும் ஜனக்கூட்டங்கள். காரணம் என்ன? அவருக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவரின் மூலம் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் சுமந்து வருகிற அடையாளம் முற்காலங்களிலே நீங்களும் நாம் சுமந்து வருகிற அடையாளம் முற்காலங்களிலே நாம் செய்து வந்த தீமை செயல்களால், தீய செயல்களால் இருக்குமே என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நாம் செய்கிற நன்மையின் செயல்களால், நாம் செய்கிற நன்மையின் காரியங்களால் அந்த அடையாளம் நம்மை விட்டு மாறும். நாம் விரும்பப்படுகிற அடையாளமுடையவர்களாய் மாற்றப்படுவோம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு எடுத்துக்காட்டை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேனே. பேதுரு என்கிற மனுஷனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வேதத்திலே பேதுருவை குறித்து நீங்கள் வாசித்திருப்பீர்கள். நான் வேகமாய் உங்களுக்கு அதை சொல்லி தருகிறேனே. பேதுரு கொஞ்சம் முற்கோபமுடையவனாக நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். யார் இந்த பேதுரு? பேதுருனாலே கொஞ்சம் இம்பல்சிவ் கேரக்டர் தான், கொஞ்சம் முற்கோபமுடையவர். இதை நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம்னா, யோவான் தான் முதல்ல கல்லறைக்கு வந்தது. இயேசுவனுடைய காலியா இருந்த இயேசுவனுடைய கல்லறைக்கு யோவான் தான் ஓடி வந்தான். பேதுருவுக்கு முன்னதாய் யோவான் ஓடி வந்தான் என்பதாய் யோவானிலே நீங்கள் வாசிக்க முடியும். ஆனால் யோவான் வந்து வெளியே நிற்கிறார். அவனுக்கு பின்னாடி ஓடி வந்த பேதுரு எதை பத்தி, யோவான் ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், உள்ள கல்லறையில் இயேசு இல்லாமல் இருந்தால் நாம் என்ன செய்வது, எப்படி செய்வது, எப்படி இந்த பிரச்சனைகளை சமாளிப்பது, ஒருவேளை உள்ளே சென்றால் வேற ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடுமா என ஒருவேளை யோசித்திருந்திருக்கலாம். பேதுரு எதை பத்தி யோசிக்கல, சல்லுன்னு என்ன செஞ்சிட்டாரு, கல்லறைக்குள்ள நுழைஞ்சாச்சு. அப்படித்தான் இவர்கள் இயேசு ஊழியத்தின் பாதையில் இருக்கும்போது இவர்கள் படகிலே சென்று கொண்டு இருக்கிறார்கள். இயேசு கடலின் மேலே நடந்து வருகிறார். எல்லாரும் அமைதலா இருக்கும்போது பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே நீர்தான் என்றால் நான் இன்றைக்கு கடலின் மேலே நடந்து வர வேண்டும். நிதானம் இல்லாமல் முடிவெடுக்கிற நபராய் இருந்தார் இந்த பேதுரு. தொடர்ந்து நீங்கள் பார்த்தால் இயேசுவை பிடிப்பதற்காக படை வீரர்கள் வந்திருக்கிறார்கள், ரோம படை வீரர்கள் வந்திருக்கிறார்கள். இயேசுவை பிடிக்கத்தான் வந்திருக்கிறார்கள் என தெரிந்தவுடனே யோவான் 18வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும், இவன் தன்னிடத்தில் இருந்த ஒரு பட்டயத்தை எடுத்து மல்கூஸ் என்பவனின் காதை வெட்டுகிறார். 18வது அதிகாரம் 46வது வசனம் என நினைக்கிறேன். நீங்க வாசித்தீர்கள் என்றால் 18வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் என்ன கரெக்டான வசனம், 10வது வசனம் நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு புரியும். மல்கூஸ் என்பவனுடைய காதரை வெட்டினான் என்பதாய் வசனம் சொல்லுகிறது. அப்ப எல்லா காரியத்திலேயுமே யோசிக்காமல் முடிவெடுக்கிறவனா இருந்தவன் தான் இந்த பேதுரு. பேதுருவுக்கு அவன் செய்த காரியத்தின் மூலமாக இப்பொழுது நமக்கே தோன்றுகிறபடி முன் கோபக்காரனான பேதுரு என்கிற அடையாளம் இருந்திருக்கலாம். எது வரைக்கும் தெரியுமா? பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிற வரை. முன்கோபக்காரனான பேதுரு என்கிற ஒரு அடைமொழி அவனுக்கு இருந்திருக்க கூடும். ஆனால் இந்த பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட போது, இந்த பேதுரு பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது நடந்த சம்பவம் என்னவென்று தெரியுமா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே இந்த பேதுரு தான் பிரசங்கிக்கிறார். இந்த பேதுரு தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பிரசங்கிக்கிறார். பிரசங்கத்தின் முடிவில் ஒரே பிரசங்கம், 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். 3000 பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். சாதாரண காரியம் அல்ல தேவ பிள்ளைகளே. எவன் ஒருவன் சிந்திக்காமல் ஒரு காரியத்தை செய்வதற்கான அடையாளமா எண்ணப்பட்டானோ, கர்த்தருடைய ஆவியானவராலே அந்த நபர் நிரப்பப்பட்ட பொழுது இந்த ஜனங்கள், இந்த ராஜ்யங்கள் எல்லாம் பார்க்கிறபடி ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் கொண்டு வந்தது இந்த ஒற்றை மனிதனுடைய பிரசங்கம். இயேசு தாம் இப்படியாக பாடுகள் எல்லாம் அனுபவிக்க போகிறேன், நான் இந்த பாடுகளினூடே தான் கடந்து வரப்போகிறேன் என்று சொன்னப்போ, ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு நடக்க கூடாதுன்னு சொல்லி யோசிக்காம பேசி அடி வாங்கினவர் தான் யாரு? இந்த பேதுரு. அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார் இந்த பேதுரு தான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவராலே நிரப்பப்பட்ட பொழுது பேதுருவினிடத்திலே ஒரு அபரிவிதமான ஞானம் விளங்கினது. எந்த ஒரு காரியத்திலே நாம் குறைவுபட்டவர்களாய், குறைவின் அடையாளத்தோடு நாம் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த இடத்திலே உங்களுக்குள்ளே செயல்படுகிற இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அடையாளத்தை மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். உங்களுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் வல்லமை உள்ளவர். உங்களுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் தாண்டி சுமந்து வருகிற இந்த வேதனையின் அடைமொழிகளை மாற்றி வெற்றியின் அடைமொழிகளை தர அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார்.
இந்த பூமியிலே ரட்சிக்கப்படுவதற்கென வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி எந்த நசரேயனாகிய இயேசு என்கிற நாமத்தை அவமானத்தின் அடையாளமாய் ஆரம்ப காலத்திலே கருதினார்களோ, அந்த நசரேயனாகிய இயேசு என்கிற நாமத்திலே இன்றைக்கு பேய்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, நோய்கள் நீங்கி கொண்டிருக்கிறது, சிலருடைய கண்ணீர் மறைந்து கொண்டிருக்கிறது. சிலர் அல்ல, பலருடைய கண்ணீர் மறைந்து கொண்டிருக்கிறது, பலருடைய வேதனைகள் மறைந்து கொண்டிருக்கிறது, பலருடைய வியாதிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து கொண்டிருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் காரணமாய் இருந்த அந்த நசரேயனாகிய இயேசு என்கிற நாமம் அவமானத்தின் அடையாளத்திலிருந்து கர்த்தராலே ஆமென் அது விடுவிக்கும் அடையாளமாய் மாறினது, கட்டவிழ்க்கிற அடையாளமாய் மாறினது, சுகமளிக்கிற அடையாளமாய் மாறினது, இந்த உலகத்திற்கே இரட்சிப்பின் அடையாளமாய் மாறி போனது. காரணம் என்னவென்று தெரியுமா? பரிசுத்த ஆவியினாலே இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவராலே திரியேக தெய்வத்தாலே செய்யப்பட்ட செயல்கள். இந்த பேதுருவும் அவமானத்தின் அடையாளமாகத்தான் இருந்தான். தான் எடுக்கிற முடிவு சரியான முடிவாய் இராதபடி செய்கிற எல்லா காரியத்திலையுமே திட்டு வாங்கி, அவன் செய்கிற எல்லா காரியத்திலுமே தோல்வியுற்று ஒரு அவமானத்தின் அடையாளமாய் இருந்த இந்த பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட போது இந்த பேதுருவை தேடி ஜனங்கள் வர கர்த்தர் செய்தார். இந்த பேதுருவை தேடி கூட்டங்கள் வர கர்த்தர் செய்தார். ஏசாயா 60 நாம் வாசிக்கிறது போல, உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ஜாதிகள் வருவார்கள், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள் என எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட பேதுருவை தேடி ஜனங்கள் வந்தார்கள், ராஜாக்கள் வந்தார்கள் என்பதாய் நீங்கள் வாசிக்க முடியும். ஜனங்கள் வந்ததை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் ராஜாக்கள் இந்த பேதுருவை சந்தித்ததை குறித்து நீங்கள் வரலாறுகளிலே வாசிக்க முடியும், நீங்கள் வரலாற்றிலே நிச்சயமாய் வாசிக்க முடியும். ஆகவே தான் தேவ பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நம்பி இருக்கிற இந்த இயேசு, நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு உங்கள் அடையாளத்தை மாற்றுவார். நீங்கள் சுமந்து வருகிற அவ பெயர்களை மாற்றுவார். காரணமில்லா பழி சொற்களை கர்த்தர் மாற்றி தருவார். காரணமில்லா கண்ணீரின் வாழ்க்கையோடு நீங்கள் சுமந்து வருகிற இந்த அடைமொழிகளை கர்த்தர் மாற்ற முடியும். உங்களது அடையாளத்தை கர்த்தர் மாற்ற முடியும். தரித்திரருக்கே அடையாளமாய் எண்ணப்பட்ட உங்களுடைய நிலைமையை கர்த்தராலே மாற்றி தர முடியும். தரித்திரத்தின் அடையாளத்தை கர்த்தராலே மாற்ற முடியும். வியாதியின் அடையாளமாய் எண்ணப்பட்ட, வியாதிக்கே ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி எண்ணப்பட்ட நிலைமையை என் தெய்வத்தாலே, நீங்கள் ஆராதிக்கிற நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவாலே மாற்றி தர முடியும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடி உங்களுடைய அடையாளத்தை மாற்றுகிற ஒரு தெய்வம் உண்டு. உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களுடைய அவப்பெயர்களை மாற்றுகிற ஒரு தெய்வம் உண்டு. உங்கள் வேதனைகளை அறிகிற ஒரு தெய்வம் உண்டு. நீங்கள் சுமந்து வருகிற பாரமான இந்த அடையாளத்தை மாற்றுகிற ஒரு தெய்வம் உண்டு. என்னால இந்த அடையாளத்தை இதற்கு மேலே சுமக்க முடியாதப்பா, என்னால இந்த அடையாளத்தோடு இதற்கு மேலே வெளியே தலைகாட்ட முடியாது, என்னால இந்த அடையாளத்தோடு வெளியே சென்று திரும்பி வீடு திரும்ப முடியாது, அப்படிப்பட்ட நிலைமையிலே யாராகிலும் இருப்பீர்கள் என்று சொன்னார், உங்களோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த அடையாளத்தை மாற்றையும் தெய்வத்தாலே முடியும். இந்த அடையாளத்தை மாற்ற அந்த கர்த்தராலே முடியும். இந்த அடையாளத்தை மாற்ற நீங்களும் நானும் ஆமென் சம்பாதித்ததல்ல, இது பிசாசினாலே கொண்டு வரப்பட்ட இந்த அடையாளத்தை மாற்ற இரட்சகராம் இயேசுவாலே முடியும். நிச்சயமாய் அது முடியும். நிச்சயமாய் அவராலே அது சாத்தியமாகும். அவமானத்தின் அடையாளங்களையே அவர் மாற்றி இருக்கிறார் என்று சொன்னார். இந்த தரித்திரத்தின் அடையாளத்தை மாற்ற மாட்டாரா? இந்த கண்ணீரின் அடையாளத்தை மாற்ற மாட்டாரா? இந்த குடிகாரன் என்ற அடையாளத்தை மாற்ற மாட்டாரா? ஏமாற்றினவன் என்ற அடையாளத்தை மாற்ற மாட்டாரா? ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்தேன், அந்த அடையாளத்தாலே நான் இதுவரைக்கும் அறியப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதாக யாராகிலும் இருப்பீர்கள் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவி செயல்பட இடம் கொடுத்தீர்கள் என்று சொன்னார், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் செயல்பட நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னார், அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அடையாளத்தை நிச்சயம் மாற்றி தருவார். உங்களுடைய வேதனைகளை, கண்ணீரையும், பிரச்சனைகளையும், பாரங்களையும், கடனை மட்டும் மாற்றுவதல்ல, உங்கள் அடையாளத்தை இயேசு மாற்றுவார். இயேசு மாற்றுவார். நிச்சயமாக உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பார். நீங்களும் நானும் இந்த அடையாளத்தோடு வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் சுதந்திரராகும்படி கர்த்தர் தம்முடைய ஜீவனை தந்திருக்கிறார். நாம் விடுதலை பெற்று ஜீவனுள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு வாழ்வை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த பேதுருவாலே தான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதை சொன்னேன். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்திலே 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலே பிறவி சப்பாணி ஒருவன் எழுந்து நடந்தான். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, இவருடைய நிழல் பட்டால் போதும் என்னுடைய வியாதி மாறும், இவருடைய நிழல் பட்டால் போதும்
என்னுடைய பாரங்கள் நீங்கிவிடும், என்னுடைய கை வளரும், குறைவுள்ள கை சரியாகும் என்று சொல்லி அவமானத்தின் அடையாளமாய் எண்ணப்பட்ட இந்த பேதுருவை அற்புதத்திற்கு அடையாளமாய் இயேசு மாற்றினார். உங்களையும் மாற்றுவார், உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுவார். பெரிய ஒரு மாற்றத்தை இந்த இயேசுவாலே தர முடியும். நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், இந்த இயேசுவாலே பெரிதொரு மாற்றத்தை செய்ய முடியும், பெரிய ஒரு மாற்றத்தை செய்ய முடியும். நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு, நாம் ஆராதிக்கிற இந்த இயேசு நம் அடையாளத்தை மாற்றப் போகிறார். நம் அடையாளத்தை நிச்சயம் அவர் மாற்றுவார். பேதுருவை கொண்டு வேற என்னென்ன காரியங்கள் செய்தார் தொடர்ந்து நீங்கள் வாசித்தீர்கள் என்று அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல ஐனயா என்கிற மனிதன், ஐனயா என்ற வாலிபன் தூக்கத்தாலே விழுந்து, மாடியிலிருந்து விழுந்து கீழே இறந்து கிடக்கும் போது இந்த பேதுருவாலே கர்த்தர் அந்த ஐனயாவை உயிரோட எழுப்பினார். அதற்கு கீழே தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது தபித்தாள் என்கிற ஒரு சகோதரி, மிகுந்த தான தர்மங்கள் செய்கிற துர்க்காளன் அறியப்படுகிற தபித்தாள் என்கிற சகோதரி மரணித்தாள் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. இந்த பேதுரு அந்த சடலத்திற்கு முன்பதாய் முழங்கார் படியிட்டு ஜெபித்த போது அந்த தபித்தாள் உயிரோட எழும்பினார். பரிசுத்தாவி பெறுவதற்கு முன்பதாக வேக வேகமாய் ஞானம் இல்லாமல் செயல்பட்டதை போல தோன்றின இந்த பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு எல்லா காரியங்களிலும் அதீத ஞானம் உள்ளவராய் வெளிப்பட்டதை வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அதீத ஞானம் உள்ளவராய் வெளிப்பட்டதை வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. ஆகவே தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே செயல்படுகிற இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் முழுமையாய் இடமளிப்பீர்கள் என்று சொன்னார் அவர் நம்முடைய அடையாளத்தை மாற்றக்கூடாதோ, அவராலே நம்முடைய கண்ணீரை துடைப்பதோ, கடனை மாற்றுவதோ, வேதனையை நீக்குவதோ, விடுதலை தருவதோ, ஆமென், வியாதியை மாற்றுவதோ மட்டுமல்ல, நாம் சுமந்து வருகிற பேரை மாற்ற முடியாது. இவைகள் எல்லாம் செய்கிற தெய்வத்தாலே இந்த அடையாளத்தை மாற்ற முடியாதா? நிச்சயம் மாற்ற முடியும். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் தேவனை நோக்கி பார்ப்பீர்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய அன்பின் பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையின் மூலமாய் ஒருவேளை இவர்கள் ஏதாகிலும் ஒரு அடையாளத்தை சுமந்து கொண்டு வருவார்கள் என்று சொன்னால், அடையாளத்தை மாற்றுகிற தெய்வம் நீர் இவர்கள் அடையாளத்தை மாற்றுவீர் என்கிற அழகான ஒரு சத்தியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் நீர் வெளிப்படுத்தினதற்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் இனி வருகிற நாட்களில் செய்கிற காரியங்கள் அதிபயங்கரமாய் செயல்பட்டு இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆமென்றும் ஆமேன் என்றும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை அடையாளமாக்கிக் கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்வீரா. உம்மை நம்பியிருக்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற தெய்வம் நீர் அல்லவோ. உம்மை நம்பியிருக்கிற இவர்கள் கர்த்தருக்குள்ளே வேரூன்றப்படுவார்களாக. ஏசாயா 37:17 சொல்லப்பட்டிருக்கிறபடி இஸ்ரவேலிலே மீந்திருக்கிறவர்கள் கீழே வேர் பிடித்து மேலே கனி கொடுப்பார்கள் என்ற வார்த்தையின்படியே ஒருவேளை இவர்கள் மீந்திருக்கிறவர்களாக இருக்கலாம் அந்த அவமானத்தின் நடுவிலே, ஒருவேளை இவர்கள் மீந்திருக்கிறவர்களாக இருக்கலாம் அந்த இடுக்கத்தின் பாதையிலே. நான் சொல்லுகிறேன், இனி இவர்கள் கடந்து வந்த பாதை ஒருபோதும் இவர்களுக்கு அடையாளமாய் அமையாது. இனி வருகிற நாட்களிலே நீர் இவர்கள் வாழ்க்கையிலே செய்கிற அற்புதங்களும் இவருடைய வாழ்க்கையிலே செய்கிற ஆமென் அதிசயங்களும் தான் இவர்கள் அறியப்படுகிற அடையாளமாய் மாறும் என நான் விசுவாசித்து இந்த பிள்ளைகளிடத்தில் ஒப்படைத்து நான் ஜெபிக்கிறேன். நீர் வல்லமையான காரியங்களின் மூலமாய் வருகிற நாட்களில் வெளிப்படுவீராக. உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தும். நீர் அப்படியாய் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.